எங்கம்மா போனா அவனை எவ்வளோ நேரம் தேடுறது? எங்கேயும் போகல, இங்கேதே உங்க அண்ணா வீட்டுக்கு தான் போனேன். எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? நிறைய பேர் வந்துட்டாங்களா அத்தை? வந்திருக்கிறாங்க எல்லாம். ஏன் பிள்ளையும் கூட்டிட்டு போறீங்களா? அம்மா கூட்டிட்டு போயிட்டு சாப்பிட்டு நாங்கள் வந்துடுறோம். அப்புறம் மறுபடியும் வேணா போய் சித்த எடுத்துட்டு வரோம். அவளுக்கெல்லாம் என்ன பண்றாளுகோ? சீமை சிரிக்கியோ? அவங்களும் தான் கிளம்பிட்டாங்க, வரேன்னாங்க அத்தை. சரி போய் சாப்பிட்டு வாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா சிவராமா. என்னம்மா பேசணும்? இப்பவே சொல்லு என்னன்னு. வேற என்ன, உங்க அக்கா தங்கச்சி படுத்துற பாடுதே. அது நீ தான் பார்த்து பேசிக்கணும், நான் என்ன பண்ணுறது அதுக்கு? சரி, ஏதாவது கல்யாண வீட்டுக்கு ஒரு எட்டு போயிட்டு வா, அப்புறம் பேசிக்கலாம். பிள்ளைய கண்டிப்பா கூட்டிட்டு போகணுமா? ஏன் விட்டுட்டு போகிறதா? சரி, சாப்பிட வச்சுட்டு உடனே கூட்டிட்டு வா. அவன் ரெடி ஆயிட்டா, பின்ன பசங்களும் யாரும் வீட்டில் இல்லை, நீங்களும் எங்கேயோ போயிட்டு இப்போ தான் வாரீங்க, அதனால சரி கூட்டிகிட்டே போகலான்ட்டு. ஏன் நீ அவங்கெல்லாம் இவளை பார்க்கலையா? சின்ன வயசுல பார்த்தது. ஆஃபீஸ் கால் வந்துச்சு பாட்டி, அதனால நான் பேசிட்டு இப்போ தான் கீழே வந்தேன். அப்பாவும் அம்மாவும் மட்டும் அத்தைங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு வந்துட்டாங்க. பார்க்காத வரைக்கும் நல்லது. விஷயம் என்னன்னு நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க, நான் சொல்கிறேன். நீ சாப்பிட்டியாம்மா? நான் அப்புறம் போய் சாப்பிட்டுக்கிறேன். மாத்திரையெல்லாம் சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றக்கே அப்புறம் சொல்கிறீங்க. இத்தனை நாளாக உனக்கு இந்த அக்கறை இல்லையாக்கும்? நான் எப்பவும் 10 மணிக்கு மேலே தான் சாப்பிட்றது. சரிம்மா, அப்போ நாங்கள் போயிட்டு டக்குன்னு வரோம். சரி, போய் யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் பேச வேண்டாம். டக்குன்னு வேலை என்னமோ அதை பார்த்துட்டு வாங்க. சரிம்மா. ரேகா ஏன் நமக்கு கூப்பிடவே இல்லை? என்ன பிரச்சனையா இருக்கும்? மீட் பண்ணுறதுக்கு 3 தடவை வர சொன்னான், மீட் பண்ண முடியல. வீட்டில் பேசிட்டு சொல்கிறேன்னு சொன்னான். அதுவும் என்னாச்சுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்கல. நம்மளா காண்டாக்ட் பண்ணுறக்கோ அட்ரஸும் இல்லை, ஃபோன் நம்பரும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? சசிக்கிட்ட சொன்னோம்னா ரேகா நம்மளை ஏமாத்துறதா சொல்லுவான். பென்ஸ்கிட்ட ஏதாவது ஐடியா கேட்டு பார்ப்போமா? ரேகா ஃப்ரெண்ட்ஸ் நம்பரோ ஆஃபீஸ் நம்பரோ கூட நம்மக்கிட்ட இல்லை, இல்லைன்னா கூட அவங்கக்கிட்ட ஏதாவது விசாரிக்கலாம். பென்ஸ் என்ன சொல்லுவான்? நம்மளாம் யோசிச்சா ரேகா ஃபோன் பண்ணல என்னாச்சு அப்படிங்கிற டென்ஷன்லேயே நம்மளுக்கு எந்த யோசனையும் வர மாட்டேங்குது. பென்ஸ் கிட்ட சொல்லி பார்ப்போம், அவன் ஏதாவது சொல்கிறானான்ட்டு. வேற வழியே இல்லை நமக்கு. என்ன இன்னைக்கு சிவாவோட சீட்டில் சிவா இல்லை? ஆஃபீஸ் கிளம்புறேன்னு அப்பளாவே கிளம்பிட்டானே. ஓ, நம்ம தானே புது ஆஃபீஸை போய் பார்த்துட்டு வர சொன்னோம், நானே மறந்துட்டேன். சிவா நல்ல பையன்தான், அதனால தான் சேகரோட இடத்துல நான் அவனை வச்சுருக்கேன். புது கம்பெனிக்கும் அவனை தான் ஓனராக்க போகிறேன். ஆனால் இவன் ரேகாவை நினச்சி ரொம்ப உருகுறானே. ரேகா யாருன்னு இவனுக்கு தெரியல. அவளோட கேரக்டர் தெரிஞ்சுன்னா இவன் இப்படி பண்ண மாட்டான். ரேகாவுக்கு பதுவாக வேறு ஏதாவது பொண்ணை காமிச்சு இவ தான் ரேகான்னு நம்ப வச்சு சிவாவை ஏமாற்றிடலாம். ஆனால் ரேகாவை சும்மா விடவே கூடாது. ஊருக்கு போயிருக்கால, முடிவு பண்ணுறேன். ஹாய் மொட்டைக்கண்ணி. ஹாய் முட்டைப்பூச்சி. குட் மார்னிங். நீயா? என்ன நீயா? ஆரம்பிச்சிட்டிங்களா 2 பேரும்? சரி, இன்னைக்கு ரேகா இல்லையே, நீ என்ன பண்ணுறியோன்னு பார்க்கலான்னு வந்தோம். அந்த மேடம்க்கு என்னப்பா, ஜாலியாக ஊரில் போய் என்ஜாய் பண்ணுறாங்க, காலங்காத்தாலேயே கூப்பிட்டாங்க. எனக்கும் வீடியோ கால் வேறு, ட்ரெஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஓ, அதை கேட்க வேண்டியவன்கிட்டயெல்லாம் கேட்கணும், நம்மக்கிட்ட கேட்டு. அதைத்தான் நானும் சொன்னேன். அப்போ எனக்கு மட்டும் ரேகா கூப்பிடவே இல்லை? நீ எல்லாம் ஒரு ஆளா? மூட்டைப்பூச்சி தானேன்ட்டு கூப்பிட்ருக்க மாட்டா. என்ன அதிசயம், ஆப்போசிட் கேபினில் ரேகா இல்லைன்னா என் கேபினுக்கு வரீங்க. இல்லைன்னா என்னை கண்டுக்கவே மாட்டீங்கல்ல? அப்படியெல்லாம் இல்லை. அப்படித்தான், உங்களுக்கு வாய் மட்டும் இல்லைன்னா நாய் கூட உன்னை திரும்பி பார்க்காதே. ஐயோ அறிவு ஜீவி, நான் எதுக்கு என்ன திரும்பி பார்க்கணும்? சரி சரி, உங்கள் சண்டையை விடுங்க. ரேகாவுக்கு ஒரு சிவா கிடைச்ச மாதிரி உனக்கு யாராவது கிடைச்சாதான் உன் கொழுப்பெல்லாம் அடக்குவாங்க. ஓ, அந்த என்ன வேற இருக்கா உனக்கு? நான் அவங்கள அடக்குறேன்னா அவங்க என்ன அடக்குறாங்களான்னு பார்ப்போம். ஆமாம், உனக்கு வேற நீ கொழுன்னு இருக்க, உனக்கு கொழுப்பு இருக்கும். நான் ஒல்லியா ஸ்லிம்மாக ட்ரிம்மாக தானே இருக்கேன், எனக்கு எப்படி கொழுப்பு இருக்கும் உடம்புல? அப்போ என்ன குண்டுன்னு சொல்கிறியா? நீ மட்டும் என்ன சொல்லலையா? இதுக்கு தான் வாயை கொடுத்து வாங்கிக்காத சொல்கிறது பூ மாதிரி. மூஞ்சி பாருங்க, தொங்கி போச்சு. அதானே, அதுவும் காலையில் வந்தோன்னே. சரி, சும்மா தான் சொன்னேன், நார்மல் ஆகு. அப்போவும் நார்மல் ஆக மாட்டேறாப்பா. சரி, நாங்கள் போய் வேலையை பார்க்குறோம், பிரேக் டைம் வரோம், சரியா? ஆமாம், அந்த குறுந்தாடிக்காரன் வேற வந்து என்னம்மா பண்ணுறீங்கன்ட்டு வருவான். சரி போங்க. இங்கேருந்து ரேகா கூடனாலும் அப்படியே கத்தி கத்தி சிக்னல் கொடுத்து பேசிகிட்டு இருக்கலாம். அவளும் இன்னைக்கு லீவு. நான் தனியாக தான் நீ வேலை பார்க்கணுமா? அவள் 4 நாள் லீவு. ஆமாம், அவெல்லாம் 4 நாள் லீவ் போடுறா. நீ போட மாட்டேறா பார்த்தியா? உனக்கு அதான் வேணா நானும் ஊருக்கே போயிட விடு. ஐயோ வேண்டாம் வேண்டாம். நீ ஊருக்கு போயிட்டா யாரை அவள் வச்சு செய்வா சொல்லு? அதானே. ஆமாம், இந்த கொண்டு குறைச்சல் இல்லை. நான் போகிறேன் சொன்னி, நீ வா. சரி, அவள் போயிட்டா, நானும் போகிறேன். பிரேக்கில் பார்க்கலாம். ரேக்கா கூட நம்மளும் சேர்ந்து ஊருக்கு போயிருக்கலாம்ல?
ஆமாம், அவள் ரூமை காமிச்சா சூப்பராக இருந்துச்சு. வீட்டையும் காமின்னு சொன்னேன், அப்புறமா கூப்பிட்றேன்னு சொன்னான். வீடியோ கால் அப்புறமா பிரேக்கில் பண்ணுவாளா இருக்கும். என்னனாலும் நேரில் போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி வராதுல்ல. சரி, அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனோன்னே அங்கே தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ போவோம். காலேஜ் படிக்கும்போது எத்தனை தடவை கூப்பிட்டா நம்ம போனதே இல்லை. அவளும் அதனால் போகாமையே இருந்தான். இப்போ அவள் போயிருக்கா, நம்மளால் போக முடியல. இப்போவும் அந்த மாதிரி சேர்ந்தாப்புல 10 நாள் 5 நாள் லீவ் வந்தால் எல்லாரும் தான் போகலாம். இந்த குறுந்தாடிக்காரன் விடுவானா? அதானே, அப்படி லீவ் வராதே. 3 நாள் வேணால் வரும்னு நினைக்கிறேன், தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி. அதெல்லாம் முடிஞ்சிருச்சே. இனி மார்ச் ஏப்ரல்னாலும் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தானே லீவ் வரும், நம்மளுக்கு என்ன லீவ் வரும்? அட ஆமாம். சரி பாய், அப்புறமா பார்ப்போம். ஓகே. நாங்கள் பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு தானே இங்கேயே நின்னேன். சேச்சா அப்படியெல்லாம் இல்லை, நான் என் கேபினுக்கே போகிறேன். சரி, நான் சும்மா தான் சொன்னேன், கோச்சுக்காத. வா சிவராமா, மரகதா வா. நல்லா இருக்கிறீங்களா? எப்போ மெட்ராஸ்லேருந்து வந்தீங்கோ? இன்னைக்கு விடிய காலையில் தான் வந்து சேர்ந்தோம். சரி, உங்கள் வீட்டுக்கு ஒரு எட்டு வந்துட்டு போயிடலான்ட்டு வந்தோம். தமிழி தான் உங்கள் மகளா? மெட்ராஸில் படித்து வந்தாலும் பிள்ளை நல்லா தான் இருக்குது கலையா. நல்லா இருக்கிறியாம்மா? நல்லா இருக்கேங்கப்பா. அடேங்க அப்பா, சின்ன வயசில் அப்பான்னு கூப்பிட்ற மாதிரி இப்போ கூப்பிடுதே. என்னதான் மெட்ராஸ்ல வளர்ந்தாலும் பழக்க வழக்கமெல்லாம் மறந்து போகுமா? ஆமாம் நீ, ஆமாம், சரிதான் சரிதான். உங்க பிள்ளை எங்க மாமா? எல்லாம் உள்ளதாக இருக்கிறாங்க. முதல்ல எல்லாம் சாப்பிட்ருக்குறாங்க. நீங்களும் போய் சாப்பிடுங்க வாங்க. மதினி அண்ணா, அவளுக்கு என்ன வேலை? இன்னைக்கெல்லாம் மாமச்சினும் ஜோராக்கி போகிறதாச்சு. எல்லாம் அவங்க அண்ணன் தம்பி அவங்க வீட்டாளுகளாம் வந்திருக்குறாங்க. அவங்க கூட சேர்ந்து ஆடிட்டு கிடக்குறான். எங்கே ரமணி ராதிகா அவங்க குடும்பத்து ஆளுகளெல்லாம் ஒன்றையும் காணோம். சும்மா நாளும் 1000 தடவை வந்துட்டு போவாங்க. விசேஷ நாள் அன்னைக்கு எட்டிங்கோடு பார்க்காம இருக்கிறாங்க. எல்லாம் வீட்டில் தான் இருக்கிறாங்க மாமா. வரேன்னாங்க, வருவாங்க பின்னாடி. சரி சரிம்மா, நீங்கள் போய் சாப்பிடுங்க வாங்க. சரி, நீயும் ரேக்காம போய் சாப்பிடுங்க, நான் வரேன். சரிங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு காசெல்லாம் இருக்குதா? ஏதாவது வேணுன்னா கேளு, என்கிட்ட இருந்தால் நான் தாரேன் என்னால் முடிஞ்சதை. அதெல்லாம் கொஞ்சம் கடனை வாங்கி ரெடி பண்ணியிருக்கிறேன். அதனால தான் வீட்லேயே சிம்பிளாக வச்சுட்டேன் பார்த்துக்கோ. ரொம்பலாம் கூப்பிடல, அங்காளி வங்காளிகளை மட்டும்தான் கூப்பிட்ருக்குறேன். பரவாயில்ல, நீ அவ்வளோ தூரத்துலேருந்து வருவியான்னு நான் நினச்சேன். ஆனால் நீ வந்துட்ட. அப்புறம் வராமல் எப்படி? என்னதான் நீ பெருமா பையன் நான் சின்னம்மா பையன் ஆனாலும் அண்ணன் தம்பியாட்ட தான் நான் கூட பிறந்தவங்களாட்ட தானே பழகணும். அப்புறம் எப்படி வராமல் இருக்கிறது? வந்து அப்புறம் அம்மாவையும் பார்க்கணும், வீடு வாசலையும் பார்த்துட்டு போகணுமில்ல. ஆமாம் ஆமாம், இப்போ உங்கள் அம்மா வழி அவங்க கூட அது அப்புறமா அவளுக்கு கூட வரமாட்டேக்குது. அதேங்க அவளுக்கு கூட வருது. அவளுகளுக்கும் உங்கள் அம்மாவுக்கு ஆகிறதே இல்லை. ஐயோ, அவளுகளை விரட்டி விடாமையே நீ வாட்டுக்கு போய் மெட்ராஸில் செட்டில் ஆகிட்ட அவளுக்கு படுத்துகிற பாடு உங்கள் அம்மா பாடா படுது. சொல்கிறது இல்லையாக்கும் உங்ககிட்ட ஒன்று. என்னென்ன சொல்கிறேன், எனக்கு எதுவும் தெரியாது. எங்கள் அம்மா அவளுக்கு எல்லாம் சேர்ந்து தான் ஆட்டம் போட்டுட்டு கிடக்குறாங்க. நம்ம ஏன் இவளுகளோட தொங்கணும் தான் நான் எதுவும் கண்டுக்காமல் இருக்கிறேன். நான் என்னத்த சொல்கிறது? இப்போ தானே நீ ஊர்லேருந்து வந்திருக்கிற. ஊருக்கு போகிறக்குள்ள அதுவே சொல்லும் பாரு கதை கதையா. ஓ, அந்த நியாயமெல்லாம் பேசுகிறதோ சாப்பிட்டோன்னா வான்னு சொல்லிச்சோ. ஏன் 4 நாள் தான் லீவ் போட்டிருக்கிறேன், நீ 2 நாள் சேர்த்து போட்டிருக்கலாமல்லன்னு கேட்டுச்சு. அப்படியே தான் இருக்கும். இந்த கல்யாண வேலை இல்லைன்னா நானே உனக்கு எல்லா ஞாயிற்றையும் சொல்லுவேன். எனக்கு கல்யாண வேலை வேறு கிடக்குது தம்பி. 4 நாளுங்க, அது 10 நாளாக ஆனால் ஆகிட்டு போகுது. இவளுக்கு 2 பேர்த்தையும் முடுக்கி விட்டுட்டு அப்புறம் நீ ஊருக்கு போய் சேரு. ஏன்னா இப்போ நாயம் கேட்டோம் நாயம் சொல்லியே என்ன ஆக போகுது சொல்லுங்கள். முதல் பிரசவத்துக்குன்னு வந்த ஆளுங்க 2 பேருமே இப்போ 2 பிள்ளைகளுமே எல்லாம் வளர்ந்து அதுகளுக்கு கல்யாணமாகி பிள்ளை பெற்றுக்கிற வயசாகிடுச்சு. இனி இங்கேயே தான் இருக்கிற ஆளுங்க. எங்கள் அப்பா இருக்கும்போது வந்தது. இனி போய் என்ன நியாயம் போட்டு என்ன பண்ணுறது சொல்லுங்கள். வாஸ்தவம் தான்ப்பா. அப்போல்லாம் உங்கள் அம்மா அவளுகளுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவளுகளை முடுக்கி விடுனா இத்தனை நாள் கழித்து அவளுக்கு நம்ம சொல்லியே கேட்பாளுகளா? நீயே சொல்லு. அதெல்லாம் சொன்னால் உங்கள் அம்மாவுக்கு புரியாது. நீ அவளுகளை எப்படி விரட்டி அடிக்கிறதுன்னு என்ன பண்ணுறது எல்லாம் உம்பாடு தான். அதுக்கு தான் இந்த தொல்லையே வேண்டாம் ரோதனையே வேண்டாம் தான் நான் பாட்டுக்கு போய் மெட்ராஸ்லேயே செட்டில் ஆகிட்டேன் பார்த்துக்கோங்க. அப்படியே தொட்டக்குறை விட்டக்குறைய விட்டுற முடியாதுல்ல. ஆமாண்ணே, ஒன்றும் இல்லை, இந்த மரகதை மாத்திரை போகிறக்கு நேரம் ஆச்சு, நீங்கள் சாப்பிட்டு வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டதுக்கு எங்கள் அம்மா அவ்வளோ ஒரு இலக்காரமாக பதில் சொல்லுது. இதே மகளுக்குன்னா அப்படி சேவகம் பண்ணிட்டு கிடக்கும். எங்களை கண்ட ஒரு மாதிரி அவளுகளை கண்ட ஒரு மாதிரி தான் நடந்துக்குது எங்கள் அம்மாவும். உங்கள் அம்மான்னு இல்லை, உலகத்தில் எல்லா அம்மாவும் அப்படித்தான் இருக்கிறாங்க. மருமகளை கண்ட ஒரு மாதிரியும் மகளுகளை கண்ட ஒரு மாதிரியும். இப்போ தான் என்னவோ உங்கள் அம்மாவுக்கு அக்கா தங்கச்சிகளுக்கு எல்லாம் ஆகிறது இல்லை. உங்கள் அம்மாவா முழுசாக சொன்னாதான் தெரியும். அரைகுறையாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஆமாண்ணே, பிள்ளையோட நான் வந்து எத்தனை நாள் ஆச்சு. பிள்ளைகிட்ட கூட யாரும் ஒரு வார்த்தையும் பேச கிடையாது. நானாக போய் பேசுகிற வரைக்கும் ராதிகாவாகட்டும் ரமணியாகட்டும் வந்து பேசவே இல்லை. எங்கள் அம்மாவும் அப்படித்தான் பண்ணுது. ஏன்டா வந்தோமோன்ட்டு இருக்குது. சிவனே, நாங்கள் எங்கேயாவது ஹோட்டலில் ரூம் போட்டால் தங்கிட்டு வந்திருக்கலாம். என்னவோ இருக்கட்டும் தம்பி, நீ எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு முதல்ல அவளை அவள் வீட்டுக்கு அனுப்பி விட்ற வழி பாரு.
இல்லைன்னு வச்சுக்கோ, ஆளுக்கு ஒரு பையன் ஆளுக்கு ஒரு பிள்ளை வச்சுருக்குறாங்க. கல்யாண செலவு, நகை நட்டு போகிறது, எல்லா செலவும் அப்புறம் உன் தலையிலேயே கட்டிடுவாங்க பார்த்துக்கோ. ஐயோடா, என்ன அண்ணா இப்படி சொல்கிறே? ஆமாம் மீனு, உன் வீட்டு மாப்பிள்ளைக்கு என்ன வேலைக்கா போகிறாங்க? குழந்த பிறந்ததுலேருந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு செலவு, படிக்க வைக்கிறது, துணிமணி எடுக்கிறது எல்லாம் உங்கள் காசே தான். 10 ரூபா விடாது. அந்த பிள்ளைக்கு ஏதோ ஆளாகியாச்சு அதுகளாவது வேலைக்கு போதானா? அதுகளும் கிடையாது. எல்லாமே உன்னோட காசு. நீ கல்யாணம், சீர் செனத்தி, நகை நட்டு எல்லாமே உன் தலையிலேயே கட்டிடுவாங்கோ. ஓ, நீ அந்த நினப்பில் தான் இருக்காளுங்களோ என்னவோ தெரியல அண்ணே. அம்மா வந்துட்டு நீ சாப்பிட்டோன்னேவா அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிச்சு. நான் என்ன செய்வேன், 2 பொட்டை பிள்ளைங்க இருக்குது, ஆளுக்கு ஒன்று. தாய் மாமன் வர சீரை மட்டும் நான் பண்ணிட்டு விட்டுறலான் இருக்கிறேன். எனக்கு ஒரு பொட்டை பிள்ளை இருக்குது இல்லையா, நான் அதை கறி சேர்க்கணும் இல்லை? ஆமாம் தம்பி, நீ தாய் மாமன் முறை சீர் செய்கிறீன்னா நானும் சேர்ந்து செய்கிறேன், சரியா? அதுவும் பெருந்தன்மை அண்ணே. இருந்தாலும் நான் தானே செய்யணும், நானே செஞ்சுக்கிறேன் அண்ணே. நீங்களே எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறீங்க. யாருக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்குது சொல்லு பார்க்கலாம். எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் 2 பேரும் பசங்க, உங்கள் வீட்டில் தான் பிள்ளைங்க இருக்குது, அதனால் நாங்கள் செய்கிறோம், சரியா? அது என்னமோ உண்மைதானே. கொரோனா டைம்லேருந்து அவ்வளோவா லாபமே ஒன்றும் இல்லை பார்த்துக்கோங்க, நஷ்டமே தான். என்ன பண்ணுறது, பல்ல கடிச்சிட்டு கையை கடிச்சிட்டு கிடந்தாலும் நம்ம சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு கொடுக்கணும் இல்லை. பிஸ்னஸ்னால் சும்மாவா, ஏற்றம் தாழ்வு எல்லாமே இருக்குது. ஆமாம் தம்பி, ஆமாம். இந்த விவசாயம் அப்படித்தான். இந்த மழை பெஞ்சா ஒரு சில டைம் ரொம்ப படாப்படுத்தி போடுது போ. எனக்கு ஏதோ கொஞ்சம் ரேக்காக படிச்சுட்டு வேலைக்கு போகவும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது அண்ணே. அதனால் நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறேன். இவளுக்கு என்ன பண்ணுறாளுங்க பார்த்துட்டு தான் ஏதோ ஒரு முடிவு பண்ணோன்னு. கல்யாணம் பண்ணி அடுத்து விட்டு போகிறவளையும் எதுக்கு வேலைக்கு அனுப்புகிற? அண்ணே, உங்களுக்கே தெரியும் மரகதாவை நாத்தனார் குடும்பம் மாமியார் குடும்பம்னு எப்படி பாடாப்படுத்தினாளுங்கன்ட்டு. அந்த மாதிரி என் பிள்ளைக்கு ஒரு நிலமை வந்துடக்கூடாது இல்லை. ஏதோ நம்ம கூட இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். வேலைக்குன்னு போனால் அவள் கூட படித்த பிள்ளைகளோட தான் போகிறா. அந்த பிள்ளைகளோட ஏதோ சிரித்து பேசிட்டு சந்தோஷமாக போயிட்டு வாரா. அதனால் அவளும் இங்கே இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருக்கட்டும்னு விட்டு வச்சுருக்கேன். என் பிள்ளையும் அப்படித்தான் வேலைக்கு போகிறேன்னா நான் தான் வீட்டு வேலையெல்லாம் பழகிக்கிட்டு வீட்டில் இருக்கட்டும்னு வச்சுருந்தேன். நீ கல்யாணம் ஆகுது, பாப்போம் அவங்க ஒன்று எப்படி வச்சுக்கிறாங்கன்னுட்டு. நல்லா விசாரிச்சு தானே பண்ணுறீங்க, எந்த பிரச்சனையும் இல்லையில்ல? என்னதான் விசாரிச்சு பண்ணாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி அப்புறம் பின்னாடி ஒரு மாதிரி தானேப்பா நடந்துக்கிறாங்கோ. ஆமாண்ணே, ஆமாம். சரிப்பா, நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கிறேன். எனக்கு கல்யாண வேலை நிறையா கிடக்குது, நீ போய் சாப்பிடுவோம். சரியண்ணே, நீ எதுவும் மனசில் வச்சுக்காத. காசு இது வேணும்னா பத்தலைன்னா கேளண்ணே. சரி சரி, தேவைப்பட்டா நான் கேட்குறேன் தம்பி. பின்ன அதுக்கு தானே அண்ணன் தம்பி சொந்த பந்தம்னு இருக்கிறது அண்ணே. நான் பாரு இப்போ இங்கிருந்து அங்கே போய் இருக்கிறேன். எங்கள் அம்மாவை நீங்களாம் தானே பார்த்துக்குறீங்கோ. அந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக தானே இருக்கணும். சரிடா தம்பி, சரி. அண்ணன் ஏதாவது வேணுன்னா நான் கேட்குறேன், நீ போய் சாப்பிடுவோம். சரிண்ணே. என்ன இங்கே தான் சாப்பாடு போடுறாங்க? ஆத்தாளி மகளையும் காணுமே, எங்கே போனாங்கோ? என்ன ரேக்கா, கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். வீட்டில் போய் ஏதாவது செஞ்சு தரட்டா? உங்கள் அப்பா வேற காணோம், நம்மளை தேடிட்டு இருப்பாருன்னு நினைக்கேன். நம்ம எந்திரிச்சு வர வரைக்குமே அப்பா வரவே இல்லை சாப்பிட. அது நல்லாவும் இல்லை, ஆனால் தான் நானும் எந்திரிச்சு வந்துட்டேன். சரி, வீட்டுக்கு போய் ஏதாவது செஞ்சு தரேன். வேணாம். ஏன் சாமி, உங்கள் அப்பா தெரிஞ்சால் திட்டுவார். வேண்டாம்மா, நம்ம வந்ததே பிடிக்கல போல இருக்கு பாட்டிக்கும் அத்தைக்கெல்லாம். அதனால் நீ போய் சமைச்சினா வேற நீ ஏதாவது சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்போ நடக்கிறது தானே, அதுக்கெல்லாம் பயந்தா ஆகுமா? உனக்கு பழகிடுச்சுமா, எனக்கு கஷ்டமாக இருக்குல்ல. நைட்டு நாங்கள் தூங்கும்போது கூட நினச்சோம் ரேக்கா, நீ எங்காச்சும் மாடர்ன் ட்ரெஸ்க்கு இது போட்டுருவியோ, இவளுக்கு ஏதாவது சொல்லுவாளுகளோன்ட்டு. நல்ல வேலை நீ இதை தூக்கி போட்டேன். ட்ரெஸ் பேக் பண்ணும்போதே நினச்சேம்மா, அந்த மாதிரியெல்லாம் போட்டால் பாட்டி ஏதாவது சொல்லுவாங்கன்ட்டு. அதனால தான் இதை எடுத்து வச்சேன். ஆமாம், நானும் அதை அப்போவே சொல்லாமல் விட்டுட்டேன். பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினியா? பூ கொடுக்க வந்துச்சுலாமா, அப்போ ஆசீர்வாதம் வாங்கினேன். பொட்டு வைக்கலையான்னு கேட்டுச்சு. வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியல போல இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் எதுவும் சொல்லலை. என்னனாலும் நீ அவங்க வாரிசு இல்லையா, அவங்க ரத்தம் இல்லையா, அதனால தான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஐயோ, அதுக்கு ஏமா மூஞ்சி இப்படி வச்சுக்கிற? அப்படியெல்லாம் இல்லை, நான் சிவராம மரகத வாரிசு தான், தெரிஞ்சுக்கோ. நீ என்ன சமாதானம் சொன்னாலும் எனக்கு தெரியாதா? நான் ஏன் சமாதானம் பண்ணணும்? நான் உன் பொண்ணு தானே, நீ தானே என்னை பெத்த, அப்புறம் அவங்க வாரிசுன்னு சொல்கிறேன். சரி, அதை விடு. இந்த வீட்டுக்கு வரும்போது கூட நான் ஜாலியாக நீ முன்னாடி போட்டிருந்தீங்களா, அதை சொல்லாமையே விட்டுட்டேன். நல்ல வேலை, அதுவும் நீயாவே சரி பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் கூட சொல்லணுமா அம்மா? எனக்கு தெரியாதா அப்பா சொந்தமெல்லாம் எப்படின்னுட்டு? சின்ன வயசில் தான் வந்துட்டு போயிருக்கோம், இருந்தாலும் ஓரளவுக்கு தெரியும்ல. நீ என்னதான் பண்ணாலும் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அவங்க வாரிசுன்னுட்டு. இருந்தாலும் நானும் சொல்லணும் இல்லை, நானும் சொல்ல மறந்துடுறேன். என்ன நடக்குது இங்கே? சாப்பிட்டு வந்துட்டீங்களா? போகலாமா? அதுக்கே மூஞ்சி இப்படி வச்சுக்கிற. சாப்பிடல, ஆனால் போகலாம். ஏங்க சாப்பிடல?
இங்கே வந்து என்னைக்கு நம்ம நிம்மதியாக இருந்திருக்கோம். வரும்போது எங்கள் அம்மா சொல்லிச்சில்ல, நீ உடனே வா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு. அது என்னவா இருக்குன்னு யோசிச்சு வச்சே மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு. அதனால போய் அதை என்னன்னு கேட்டுட்டு அப்புறமா சாப்பிட்றத பற்றி யோசிப்போம். ம் சரிங்க, நான் வேணா வீட்டுக்கு போய் ஏதாவது பண்ணித்தரேன். ரேகாவும் சரியாக சாப்பிடல. நீ எல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். எங்கள் அம்மா என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு நானே ஏதோ ஒன்று பண்ணுறேன், சரியா? ம் சரிங்க. அங்கே பாருங்க, உங்கள் அக்கா தங்கச்சி குடும்பத்தோட என்னமோ கூடி கூடி பேசுகிறாங்க. எங்கள் அம்மா வேற போனால் என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல. இவளுக்கு வேற நம்ம நாயத்தை தான் பேசுவாளுகளாக இருக்கும். வேற என்ன? சாப்பிட்டு வந்தாச்சா? சாப்பிட்டு வந்துட்டோம் மதினி. பிள்ளைங்க இதோ வாரா பாருங்க. ரேகா, அந்த சைடு நிற்கிறவங்க பெரிய அத்தையோடு, இந்த சைடு நிற்கிறவங்களாம் சின்ன அத்தையோடு பார்த்துக்கோ. ம் சரிம்மா போகலாமா? புள்ள நல்லா தான் இருக்கா. சரி, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு வாங்க. சரி சரி.